ஹாய்ங்க, எல்லோருக்கும் நன்றிங்க. எல்லோரும் கேட்டிருந்தீங்க, குழந்தை நல்லா இருக்கான்னு கேட்டிருந்தீங்க, குழந்தைய நல்லா பார்த்துக்குன்னு சொல்லியிருந்தீங்க, அம்மா குழந்தைய நல்லா பார்த்துங்கன்னு சொல்லியிருந்தீங்க. எந்த மெசேஜுக்கும் எனக்கு ரிப்ளை கொடுக்க முடியல, யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சென்னையில் வந்து எப்படி சொல்கிறது, ஹாஸ்பிட்டலில் இருந்தோமா, ஸோ கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம், சின்ன சின்ன ப்ராப்ளம். அதனால தாங்க எனக்கு ரிப்ளை எதுவும் கொடுக்க முடியல, தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஒரு பக்கம் அந்த சின்ன சின்ன வலி வேதனமாக இருந்தாலும் நிறைய சந்தோஷம் இருந்துச்சுங்க. நம்மளும் அப்பா ஆகிட்டோம் அப்படிங்கிற ஃபீல் இப்போ தான் வருது. அந்த குழந்தைய தூக்கி கையில் வைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம பெருசாக எனக்கு தெரியல, அந்த குழந்தை கையில் வரும்போது தாங்க நம்மளும் அப்பா ஆகிட்டோம் அப்படிங்கிற மனசுக்கு அப்படியே நிறைய ஃபீல் வந்துச்சு. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா பொண்ணு தாங்க. ரொம்ப ஆசைப்பட்டேன் பொண்ணு பேபி தான் பிறக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பையன் பேபி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, ஏன்னா எதுக்கு என் பொண்ணு ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா என் அம்மாவே எனக்கு திரும்ப கிடைப்பாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தை நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அது கடவுள், அது என்னவோ தெரியல, அது என்ன தெரியலங்க, பையனாக கொடுத்துட்டாரு. சரி, ஓகே, எல்லாம் நம்ம ஏற்றுக்கு தானே ஆகணும். அதாவது சில பேருக்கு இன்னும் நான் எதுக்கு முடி வச்சிருக்கேன், எதுக்கு தாடி விட்டுருக்கேன் அப்படின்லாம் தெரில போல இருக்குங்க. எல்லாரும் கேட்குறாங்க. யூடியூப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்லாம் மெசேஜ் போடுறாங்க. ஒன்றும் இல்லைங்க, நல்லபடியாக பேபி பிறக்கணும், எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நார்மல் பேபியாக பிறக்கணும் அப்படின்னு தாங்க வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையாருக்கு வேண்டதில் வச்சு முடி விட்டுருந்தேன், தாடி விட்டுருந்தேன். சரிங்களா, மற்றபடி ஒன்றுமே இல்லைங்க. அது இந்த கெட்டப் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தாங்க, வர பௌர்ணமி வரைக்கும் தான். பௌர்ணமி மறுநாளே முடி கண்டிப்பாக எடுத்துருவேன். ஓகேங்க, பார்க்கலாங்க. என்ன, நம்ம பேச கொஞ்சம் முடி இல்லாத போது கொஞ்சம் கொடூரமாக இருக்கும், பார்க்கலாங்க. ஓகேங்க, அதாவது இங்கே பாருங்கள், பயிருக்கு வந்து பார்த்திங்கன்னா உரம் யூரியா போடணுங்க. கதிர் வர ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஸோ அதனால தாங்க ஊருக்கு வந்திருக்கேன். இல்லைன்னா இன்னும் 2-3 நாளைக்கு அங்கே பார்த்துட்டு தான் வந்திருப்பேன். பார்க்கலாங்க, உரம் யூரியா போட்டுட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சால் சென்னை சென்ட்ரல் எக்மோர் ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாம். என்றைக்கு டிஸ்சார்ஜ் கொடுக்குறாங்கன்னு தெரியலங்க. மேபி சண்டே இல்லை மண்டே கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளேயே நமக்கு வேலை முடிஞ்சுன்னா கிளம்பி வருவேன், அப்படி இல்லைனா அவங்கள பார்த்துப்பாங்க. ஓகேங்க, உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. டைம் இருந்தால் எல்லா மெசேஜுக்கும் லைக் போடுறேங்க. சரிங்களா, பாய்ங்க.